இப்ப இந்த இடத்துல ஒரு எலி ஓடுது, இப்படியே எலி ஓடிட்டு இருக்கு. சின்ன உதாரணம் இது, சிம்பிள் காமன் சென்ஸ். இதுக்கு மேல இது எளிமையா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு தெரியல. ஒரு எலி ஓடுது. இப்ப இந்த எலி கிட்ட ஏதாவது பாக்டீரியாவோ வைரஸோ இந்த எலியை போய் ஒண்ணுமே பண்ணாது. இப்ப இந்த எலியை கொண்டு இங்க போடுங்க, எலி செத்து போச்சு. செத்த அடுத்த செகண்ட் அவ்வளவு பாக்டீரியாவும் வருது. எப்படி வருது? எங்க இருந்து வந்துச்சு? இப்போ இவ்வளவு நேரம் அது எங்க போச்சு? அது செத்ததுக்கு அப்புறம் அது உற்பத்தியாகி வந்துச்சா? அப்படியா? நல்ல யோசிப்பாரு. சிம்பிள் காமன் சென்ஸ். இந்த இடத்துல ஒரு எலி ஒண்ணு, அதுக்குள்ள இருக்கிற பிராணசக்தி வெளியில போன அடுத்த செகண்ட், அந்த உயிர் சக்தி வெளியில போன உடனே அதுக்குள்ள இருக்கிற எதிர்ப்பே கிடையாது. இப்ப நான் போய் அதை அடிச்சு கொன்னு நான் சாப்பிட்டேன்னா என்னை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கு போயிடும். எந்தெந்த, அதாவது இயற்கையில எந்தெந்த பொருள்ல பிராணன் இல்லையோ அந்த இடத்துக்கு இது ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆகும். இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இந்த எலி செத்த உடனே தான் அங்க ஒரு வைரஸ் உற்பத்தி ஆகி அதை போய் பாக்டீரியாவோ அந்த வைரஸோ போய் அதை சாப்பிடல. அது ஆல்ரெடி இங்கதான் இருக்குது. நீ சக்தியை விட்டுட்ட, உன் மேல ஏறிடுச்சு. இப்ப நானும் நீனும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்ப எனக்குள்ள எந்த பாக்டீரியாவும் உள்ள நுழைஞ்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என் உயிர் போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய டெட் பாடி இங்க கிடக்குதுன்னா அது டீகம்போஸ் ஆகி அது உள்ள அத்தனை பாக்டீரியாவும் அத்தனை வைரஸும் வந்துடுது. இது இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இப்போ ஒரு இடத்துல, இந்த இடத்துல ஒரு தேன் 2 சொட்டு இப்படி தேனை போட்டீங்க இல்ல சர்க்கரையை போட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துல அவ்வளவு எறும்பு அங்க வந்துடும். எறும்பு வந்துருச்சு. எறும்பு சர்க்கரையை போட்டது எப்படி வரும்னா அது வந்துடும். இயற்கையில இருக்கக்கூடிய சட்டம் அது. இப்படித்தான் இறைவன் உருவாக்கி வச்சிருக்காரு. நம்ம பாடிக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கும். அவன் தான் உட்கார்ந்து இந்த உடம்புக்குள்ள ஒரு மருத்துவன் உள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கான். அவன் தான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான். வெளியில இருக்கிற டாக்டர் காப்பாத்தல, நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டரே உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ண முடியும். அப்போ உடம்புக்குள்ள இறைவனோட படைப்பு பாருங்க, என்ன அற்புதமான படைப்பு. அது உள்ள உட்கார்ந்து இருக்குது. அவன் என்ன பண்றான்னா, இப்ப பாடிக்குள்ள இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உள்ள வருது. உள்ள வந்த உடனே எனக்குள்ள ஒரு பாதிப்பு வருது. இவன் நம்மளை அழிச்சிருவான் அப்படின்னு வந்த அடுத்த செகண்ட் இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இவனை எப்படி கொல்றது அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு சில ஃபார்முலா இருக்கு. சோ இப்ப நீங்க வரும்போது, பிறக்கும் போது இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய விஷயம் தெரியாது. சரி, அவன் 1ஆம் கிளாஸ்ன்னு வச்சுக்க. அவன் இப்ப 1ஆம் கிளாஸ் பாடத்துல தான் இருக்கான். இப்போ ஒருத்தன் அடிக்க வர்றான். அடிக்க வந்தோடனே இவனை எப்படி அடிக்கிறதுன்ட்டு இவங்க ஒரு திட்டம் போட்டு இவனை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்ப இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு எதிரி நம்பர் 1 உள்ள வந்தான்னா அவனை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத அவன் கத்துக்கிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த டிபார்ட்மெண்ட் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ்க்கு வளர்ந்துருச்சு. இப்ப அடுத்த 6 மாசம் கழிச்சு நீங்க குப்பை கோலையில சுத்துறீங்க, அங்க வேற ஒரு எதிரி உள்ள வர்றான். அவன் உள்ள இப்ப இவனை எப்படி துவம்சம் பண்றதுன்னு கத்துக்கிட்டான். இப்ப இவன் 2ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டான். அடுத்தது ஒருத்தன் வர்றான். இப்படி நீங்க எங்கெங்கெல்லாம் லாஸ்ட் 30 வருஷம் நீங்க சுத்தும் போது உங்களை அடிச்சு கொல்றதுக்கு பல வைரஸ்கள் உங்க பாடியில உள்ள இவன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து இப்ப காலேஜ் முடிச்சு PhD வாங்கிட்டான். இப்ப நீங்க அமெரிக்கால ஒரு குழந்தை பிறக்குது. இங்க ரொம்ப சுத்தமா இருக்கு, இந்த தண்ணியை தான் நான் குடிக்கிறேன், குப்பை கூழ கிடையாது, எதுவும் இல்லை, ஒன்னும் இல்லை. அப்ப அடிக்கிறதுக்கு அங்க ஆளே கிடையாது. அப்ப அவன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இம்யூன் டிபார்ட்மெண்ட் 1ஆம் கிளாஸ்லயே இருக்குது. அவன் PhDக்கு இன்னும் வரல. பாடி அங்க செட் ஆகல. அப்ப பாடியில இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்க வளர்க்கவே இல்லை. நீங்க ப்ரொடெக்டிவ், நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு என்ன ஆயிடக்கூடாது, நீங்க காப்பாத்திக்கணும் வெளியில இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டே போனீங்களே தவிர, என்னைய நான் டெவலப் பண்ணணும், இதை நான் பிக்ஸ் பண்ண வேண்டாம், என்னைய நான் வளர்த்துக்கிட்டே போகணும், இது எப்படி வேணாலும் போகட்டும், ஏற்க போறபடி அது போகட்டும், நான் என்னைய வளர்த்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத பார்க்காம என்னை சுத்தி இருக்கிறத வளர்த்துக்கிட்டே போனாங்க. நல்லா புரிஞ்சுக்க. அப்ப நான் அழிந்து விட்டேன். இப்ப அது உங்களை அடிச்சிருச்சு. இப்ப பிள்ளைங்களோடய நம்ம அப்படித்தானே இருக்கோம். இந்த பிள்ளைங்களை ப்ரொடெக்டிவா வளர்க்கணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அவன் எக்ஸ்போஸ் பண்ணாதான் அவன் போக்குல விட்டாதான் அவன் வளருவான். அதே போலத்தான் இந்த உடம்பு. இப்ப எப்ப நான் என்னை எக்ஸ்போஸ் பண்றேனோ இப்பதான் எனக்கு உள்ள
வந்து அந்த வளரும், எதிர்ப்பு சக்தி வளரும். இதனாலதான் அங்க அவ்வளவு பேர் சாகுறாங்க. இந்த அடிப்படை உண்மை வந்து அவங்களுக்கு இன்னும் புரியல. அதுதான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கு.